மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். காது கேட்கல, இன்னமும் அடிச்ச அடியில கை இப்படியே காலு இப்படியே இருக்கு ஒருத்தருக்கு. இன்னமும் அவரால் நடக்க முடியாது. அவர் அப்படியே தூக்கிட்டு தான் போகணும். அவரோட அன்றாடத்தை நினைச்சு பாருங்க. மீதி நமக்கு என்னென்ன கொடுமையான சித்திரவதைகள், அப்புறம் பாலியல் வன்புணர்வுகள், நாட்கணக்கில் நிர்வாணமாகவே நிற்க வைக்கிற கொடுமைகள், சிறுமின்று பாராம வயதானவர்கள் வந்து பாராம, இப்படி நினைச்சே பார்க்க முடியாத சித்திரம். இதனால் பாதிக்கப்பட்ட உளவியல் தாக்குதல்கள், மனம் வேதளிச்சது, அது சித்தப்பெருமை பிடித்தது, நிதானமே இல்லாமல் இருக்கிறது, எதுவுமே செய்ய முடியல. செத்துட்டாங்க. செத்த குடும்பத்தில் தலைமையே இல்லை. ஒரு குடும்பத்தில் 5 பேர் பெண்கள் இருக்காங்க. 5 பேருமே கைம்பெண்கள், விடோயர்ஸ். எப்படி விடோயர்ஸ் ஆனாங்க? அடிச்சு கொல்லப்பட்டது. எல்லாரையும் பிடிச்சிருவாங்க. கர்ப்பிணி பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுறாங்க. வயிற்றுல 6 மாத குழந்தைய வச்சிருக்கிற பெண், 13 வயது சிறுமி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் இந்த சதாசிவா விசாரணை ஆணையத்தின் முன்னால வந்து தங்களுக்கு நடந்தது சொல்றதுக்கு அவ்வளவு அச்சுறுத்தல்கள். அதுல மனித உரிமை சோக்கா அறக்கட்டளை, அண்ணா கிரண் கோபால் அவர்கள், இப்படி எல்லாம் நிறைய பேர் தலையிட்டு அவங்கள வந்து நிறுத்தினாங்க. அவங்க வந்து சொன்ன உண்மைகளை நீதியரசர் பதிவு செய்துட்டார். ஆமாப்பா, இந்த பகுதியில் இப்படி நடந்திருக்கு, அவ்வளவுதான். அப்புறமா நிவாரணம் கொடுக்கணும்னு 2 மாநில அரசுகிட்டே அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு தமிழ்நாடு அரசு 5 கோடி, அப்ப முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள், அந்த பக்கம் SM கிருஷ்ணா அவர்கள் 5 கோடி அறிவிச்சாங்க. அதுல இன்னும் 7.5 கோடி கொடுக்கப்படாமலே இருக்கு. புத்தகமே குறிப்பா வந்து இந்த வீரப்பன் பெயரால் மனித வேட்டைங்கிற தலைப்பு உட்பட என்ன பேசுதுன்னா, அந்த வீரப்பன் வேட்டையில காவல்துறையால் செய்யப்பட்டால் மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த நடவடிக்கையை பற்றி தான் பேசுது வந்து. ஸோ உங்க கலா ஆய்வுல நீங்க சந்திச்ச வரைக்கும் நீங்க சந்திச்ச ரொம்ப மனசை பாதிச்ச அனுபவங்கள் என்ன? அது பெரிய அளவு. அது மொத்தமா ஒரு 300-350 பேரை சந்திச்சிருப்போம். ஒரு 100-125 பேரை அதிலேயே காணொலியா பதிவு பண்ணியிருந்தோம், வீடியோவே எடுத்திருப்போம். இந்த புத்தகத்துல ஒரு 5 பேரை மட்டும்தான் ஒரு முன்னோட்டம் தான். ஏன்னா புத்தகமா படிக்கும்போது அது நேரடியாக வாசகனை கொடுமைப்படுத்தும். அந்த சித்திரவதைகள் வந்து மறுபடியும் வாசகனுக்கான சித்திரவதையா மாறும். அந்த தண்டனையை படிப்பவனுக்கு கொடுத்துடக்கூடாதுன்றதுல நான் கவனமா இருந்தேன். அதனால கோடிட்டு காட்டுறோம் அந்த வாழ்க்கை, அந்த மக்கள் என்னவாக இருந்தாங்க, அவனோட இயல்பான மனநிலை என்ன, இப்படி இருக்கிற மக்களுக்கு என்ன இருந்தது, இப்படி சொல்லிட்டு போறோம். அப்புறம் வனத்துறை மக்களுக்கு தொடர்ச்சியான சிக்கல்கள் இருந்துகிட்டே இருந்தது. வீரப்பன் செத்த பிறகுமே அது இருக்கு. அந்த மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பார்த்திபன் அவர்கள் போய் ஒரு கிராமங்களில் இரவு நேரத்தில் ஆலய மணியை, கோயில் மணியை கட்ட வேண்டியதாக இருந்தது. யாராச்சும் வனத்துறை வந்து சேட்டை பண்ணானா இந்த மணியை அடிங்க, அந்த சத்தம் கட்டி இரவு நேரத்தில் சத்தம் அப்படியே பக்கத்து ஊருக்கு போகும், எல்லா கிராமமும் சேர்ந்து அவனை பிடிச்சி வைங்க, நான் வந்துடுறேன்னு வீரப்பன் செத்த பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது? அப்போ வீரப்பனின் அவசியத்தை யார் ஏற்படுத்துகிறார் இல்லையா? அந்த அடிப்படையில் அந்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் தான் நம்ம பதிவு செய்திருக்கோம். சித்திரவதைகளில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்னமும் இருக்கிறார்கள். வாச்சாத்தி 32 ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு கிடைச்சிருக்கு. வாச்சாத்தி என்பது ஏதோ தனியா வேற எங்க இருக்கிறது போலவும், வாச்சாத்தியும் வீரப்பனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிற ஒரு கிராமம் தான், ஒரு சிற்றூர் தான். அது ஒரு மலை கிராமம், அது மலை அடிவாரத்தில் இருக்கிற கிராமம். இது போல 300 வாச்சாத்தி இருக்கு. 300 வாச்சாத்திலையும் 300 மாதி, சித்தி, அந்த சிறுமி, பழங்குடி மக்கள், சோழகர்கள், லிங்காயத்துகள், லம்பாடிகள், இருளர்கள், இப்படி மலைவாழ் மக்களை தவிர, பழங்குடியை தவிர சாதாரண மலையை சார்ந்து வாழ்கிற மக்கள், மலைவாழ் மக்கள் வேறு, பழங்குடிகள் வேறு. இப்போ எல்லா சமூக விளிம்புநிலை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், வன்னியர் சாதியை சேர்ந்தவர்கள், இப்படி எல்லாரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த எல்லாரையும் சந்திச்சோம், ஆண் பெண் உட்பட. அதான் சொன்னனே, காது கேட்கல, இன்னமும் அடிச்ச அடியில கை இப்படியே காலு இப்படியே இருக்கு ஒருத்தருக்கு. இன்னமும் அவரால் நடக்க முடியாது. அவர் அப்படியே தூக்கிட்டு தான் போகணும். அவரோட அன்றாடத்தை நினைச்சு பாருங்க. மீதி நமக்கு என்னென்ன கொடுமையான சித்திரவதைகள், அப்புறம் பாலியல் வன்புணர்வுகள், நாட்கணக்கில் நிர்வாணமாகவே நிற்க வைக்கிற கொடுமைகள், சிறுமின்று பாராம வயதானவர்கள் வந்து பாராம, இப்படி நினைச்சே பார்க்க முடியாத சித்திரம். இதனால் பாதிக்கப்பட்ட உளவியல் தாக்குதல்கள், மனம் வேதளிச்சது, அது சித்தப்பெருமை பிடித்தது, நிதானமே இல்லாமல் இருக்கிறது, எதுவுமே செய்ய முடியல. செத்துட்டாங்க. செத்த குடும்பத்தில் தலைமையே இல்லை. ஒரு குடும்பத்தில் 5 பேர் பெண்கள் இருக்காங்க. 5 பேருமே கைம்பெண்கள், விடோயர்ஸ். எப்படி விடோயர்ஸ் ஆனாங்க? அடிச்சு கொல்லப்பட்டது. எல்லாரையும் பிடிச்சிருவாங்க. கர்ப்பிணி பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுறாங்க. வயிற்றுல 6 மாத குழந்தைய வச்சிருக்கிற பெண், 13 வயது சிறுமி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும்
சதாசிவா விசாரணை குழுவின் தலைவராக இருந்த நீதியரசர் சதாசிவாவும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி நரசிம்மன் அவர்களும் பதிவு செய்திருக்கிறாங்க. அது கூட சாதாரணமாக நடந்துடல. அதுக்கு பெரும் போராட்டம். வாச்சாத்திலே கூட அந்த பெண்கள் வழக்கு தொடுத்த பிறகு அந்த பெண்களுக்கு அவ்வளவு கொடுமைகளும் சித்திரவதைகளும் மிரட்டல்களும் நடந்தது. குற்றஞ்சாட்டப்பட்ட அத்தனை பேரும் வனத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள் உட்பட எல்லாருமே மிரட்டுறாங்க, உங்களை கொன்றுவோம் அப்படின்னு. அதெல்லாம் மீறி தான் அதில் தீர்ப்பு 32 வருஷம் கழிச்சு வந்தது. அதுபோல இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் இந்த சதாசிவா விசாரணை ஆணையத்தின் முன்னால வந்து தங்களுக்கு நடந்தது சொல்றதுக்கு அவ்வளவு அச்சுறுத்தல்கள். அதுல மனித உரிமை சோக்கா அறக்கட்டளை, அண்ணா கிரண் கோபால் அவர்கள் இப்படி எல்லாம் நிறைய பேர் தலையிட்டு அவங்கள வந்து நிறுத்தினாங்க. அவங்க வந்து சொன்ன உண்மைகளை நீதியரசர் பதிவு செய்துட்டார். ஆமாப்பா, இந்த பகுதியில் இப்படி நடந்திருக்கு, அவ்வளவுதான். அப்புறமா நிவாரணம் கொடுக்கணும்னு 2 மாநில அரசுகிட்டே அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு தமிழ்நாடு அரசு 5 கோடி, அப்ப முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள், அந்த பக்கம் SM கிருஷ்ணா அவர்கள் 5 கோடி அறிவிச்சாங்க. அதுல இன்னும் 7.5 கோடி கொடுக்கப்படாமலே இருக்கு. 1000 பேருக்கு 10 கோடி மொத்தமா பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் முழுமையாக தந்துட்டாங்களான்னா தரல. அதோட மறந்துட்டாங்க யாருமே. இப்போ வாச்சாத்தியில தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்புகள் அமல்படுத்தப்படுமா, குற்றங்கள் வழங்கப்படுமா, அவர்கள் சொல்லியிருக்கிற நிவாரணம் வழங்கப்படுமா, இதை கண்காணிப்பதற்கு நம்மகிட்ட அமைப்புகள் இருக்கிறதானா? இல்லை. அரசு அமைப்போ இல்லை தனியார் அமைப்புகளோ எல்லாமே அந்த காலகட்டத்துக்கு 1 வாரத்துக்கு பரபரப்பாக வச்சுருந்துட்டு அடுத்த இதுக்கு போயிடும். நமக்கு அடுத்த பரபரப்பை அவர்கள் உருவாக்கி கொடுத்துருவார்கள். அது மேலே விவாதிச்சுட்டு போயிடும். அது இப்போ சமூக வலைத்தளங்கள்லாம் வந்த பிறகு தீவிரமான விவாதங்கள் நடக்குது. அதுலேயே நம்ம வந்து திருப்தி அடைஞ்சிட்டு போயிடுறோம். அதனால எல்லாமே கைவிடப்பட்ட மக்களாக, கேட்பதற்கு நாதியற்றவர்களாகவே இன்னும் இருக்கிறாங்க. வீரப்பன் பத்தின அந்த டாக்குமெண்ட்ரிகளையும் சரி, உங்க புத்தகத்திலையும் சரி, எல்லாமே திரும்ப அந்த அதிக சித்திரவதைகள்ங்கிறது அந்த ஒர்க் ஷாப்பை தான் குறிப்பிடுறாங்க. ஆமா, அந்த ஒர்க் ஷாப்ல என்ன நடந்தது அப்படின்னு. ஒர்க் ஷாப்ன்றது மாதேஸ்வரன் மலையில இருந்த கர்நாடக அதிரடிப்படையோட தலைமையில் இருந்த சங்கர் மாதவ் பித்ரியோட தலைமையில் இருந்த ஒரு சித்திரவதை கூடம். அதுக்கு பேர் தான் ஒர்க் ஷாப்பு. அதே போலவே எல்லா முகாம்லையும் இருக்கு. எல்லா முகாம்னா மேட்டூர் முகாம்லையும் நடந்திருக்கு. அதான் குளத்தூர்ல வெற்றிலை விற்ற பெண் வந்து அத்தனை கொடுமைகளையும் அனுபவிச்சது ஒர்க் ஷாப்ல இல்லை, மேட்டூர் முகாம்ல. அந்த மேட்டூர் அதிரடிப்படை முகாம் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல அமைக்கப்பட்டிருந்தது. அதுங்க பயணியர் விடுதி இருக்கும். அந்த பயணியர் விடுதிக்கு எதிரில் இருக்கிற பள்ளிக்கூடத்துல அந்த முகாம்லாம் போய் பார்த்தோம். அங்கேயும் நடந்தது. ஆனா எல்லாத்துக்கும் அடையாளமா ஒர்க் ஷாப் இருக்குன்னா அது மாதேஸ்வரன் மலை கோயில், சிவன் கோயில், அந்த சந்நிதி. அதுதான் சிவன்னா, வலது பக்கம் காவல் நிலையம், மாதேஸ்வரன் மலை காவல் நிலையம், இடது பக்கம் தான் இந்த ஒர்க் ஷாப்பு. இப்போ வந்து அங்க வந்து பக்தர்கள் தங்கும் விடுதியா அதை மாத்திருக்கிறாங்க. அந்த கதறல் இருக்குல்ல, அந்த மக்களின் கதறல், அந்த கதறலுக்கு என்ன நடந்திருக்கணும்? மாதேஸ்வரன் மலையே வெடிச்சு சிதறிக்கும். எல்லாருக்கும் உயர் பதவி வாங்கி கொடுத்துருக்காரு சிவன். அந்த சித்திரவதை முகாம்ல தான் விதவிதமான சித்திரவதைகள். கட்டி வச்சு அடிக்கிறதுனா சாதாரணமா கட்டி வச்சிருக்கல, இரும்பு தட்டி கொண்டு அடிக்கிறது. பெல்ட்டில் ஆணி பதிச்சிருக்கும். அது படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பெல்ட்டில் ஆணி வச்ச பெல்ட்டால் அடிச்சு ரத்தம் என்ன ஆகும்? மனித உடல் தானே அது. அது மேலே மிளகாப்பொடி போடுறது, கண்ணில் மிளகாப்பொடி போடுறது. அப்புறம் மக்கர் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது ஒரு இயந்திரம், அப்படியே சுத்தினோம்னா அதில் வந்து மின்சாரம் வந்து உற்பத்தி ஆகும், மின்கலம். அதில் கிளிப்பு இருக்கும், இசிஜிலாம் எடுக்கிற மாதிரி. அந்த கிளிப்பை வந்து நாக்கு நுனியில், பெண்களுக்கு மார்பு காம்புகளில், ஆண்களுக்கு பிறப்பு உறுப்புல யார் மாட்டணும்? கணவனுக்கு மனைவி மாட்டணும், மனைவிக்கு கணவன் மாட்டணும். எல்லாமே நிர்வாணமாக இருப்பாங்க. சுற்றி அந்த விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டதாக சொல்லப்படுகிற உள்ளூர் வாசிகள் உட்கார்ந்துருப்பாங்க. அவர்களுக்கு முன்னால தான் இந்த அத்தனை கொடுமையும் அரங்கேறி இருக்கு. தாத்தாவை வந்து பேத்தி செருப்பால் அடிக்கணும், ஒரு மகன் வந்து அப்பாவை செருப்பால் அடிக்கணும். இப்படி உளவியலா தாக்குதல்கள். என்ன நோக்கம்? நீ இது விசாரணையா? வீரப்பன் எங்க இருக்கான்னு கேட்கறதுக்கு இவ்வளவுதான் நடக்கணும். அவனை கூப்பிட்டு கேட்டாலே அவன் சொல்லிடுவான் சம்மந்தப்பட்டிருந்தான். ஆமாங்க, நாங்கள் அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தோம். ஒருத்தன் பசிக்குதுடா, காட்டுல இருக்கேன், எனக்கு சோறு வாங்கி கொடுனா வாங்கி தான் கொடுப்பான். அவன் அரிசி மாவு ஏன் உங்க கோலம் போறான்? எறும்பு கூட சாப்பிடணும்னு தான். அந்த பண்பாடு இங்கதான் இருக்குது. சங்க இலக்கியங்கள்லாம் அவ்வளவு சான்றுகள் இருக்கு. எந்த உயிரும் பட்டினியா இருக்கிறத பார்க்க மாட்டான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் தான் எழுதியிருக்கிறாரு. அந்த மல்ல இருக்கிறவன் இன்னொருத்தன் பசியில இருக்கிறவனுக்கு விட்டுட்டு இருப்பானா? அவன் ஒரு 100 கிராம் பருப்பு வாங்கி கொடுத்துருப்பான், 2 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துருப்பான். அதுக்கு இது தண்டனையா? எவ்வளோ கொடுக்குற்ற போதைப் பொருள் கடத்தியவர்கள் கூட இந்த மாதிரி குற்றங்கள் எங்காவது தண்டனைகள் வழங்கப்படுதான்னு தெரியல. அப்படி எந்த சட்டத்திலேயா சொல்லப்படுதான்னு தெரியல. அவன் என்ன செஞ்சிருப்பான்? அவன் நீங்கள் சொல்வது போல அவன் அரிசி பருப்பு வாங்கி கொடுத்திருந்தாலும் கூட குறைந்தபட்சமா அவனுக்கு அதிகபட்சமாவே சட்டத்துல ஒரு 3 ஆண்டுகள் தண்டனை இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன கொடுமைங்க இது. அப்புறம் ஏரோப்ளேன் ஒண்ணு, அப்படி இந்த கையை பின்னாடி கொண்டு போய் கட்டி காலை மடக்கி கொண்டு வந்து அவன் இப்படி தொங்குவான் மேல. அது உருளையில, கிணத்துல வாளி இழக்கிறதுக்காக ஒரு உருளை இருக்கலாம், அது போல போட்டு இழுத்து கட்டினா எல்லாமே விட்டு போயிடும், தெரிக்கும். அப்படி கட்டி அடிக்கிறது.
அப்புறம் மர உருளை ரோடு ரோலர் போலவே சின்ன சைஸில் ஒன்று இருக்குது. அதை போட்டு ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு மேசையில் படுக்க வச்சு அதை வச்சு உருட்டுனா முடிஞ்சது. கூழாங்கல் மாதிரி ஆயிடுவான். தொலைன்னு ஆயிரும் உடம்பு. அவ்வளோதான் அவன் நடைப்படம் தான். அப்புறமா பச்சை உடை உடுத்தி, அதுக்கு பேர் அளவெடுத்தல். பச்சை உடை உடுத்தி அவனை கூட்டு போய் காட்டில் வச்சு சுட்டு, தேவர் அவர்கள் கூட சொல்லியிருப்பாரு எந்த ஒரு நேர்காணல்ல, நாங்கள் போய் கொண்டுட்டு அங்கே போய் போட்டுருவோம், கர்நாடகா பகுதியில் வேற பகுதியில் போட்டுருவோம்னு சொல்றாரு. இது நான் ரொம்ப குறைவாக தான் சொல்றேன். ஏன்னா கேட்டாலே தாங்க முடியாது. அவ்வளவு இன்னும் இருக்கு நிறையா. அது சொல்லவே முடியாது. ஏன்னா இப்ப சொன்னாலும் அந்த வழியை கேட்கும்போது என்ன வழி வந்ததோ அந்த மக்களிடையே நேரடியாக கேட்கும்போது அது ஒவ்வொரு முறையும் எழுதும் போதும் பேசும்போது நம்மளால உணர முடியுது. அப்ப அதை அனுபவிச்ச மக்கள் எவ்வளவு பெரிய கொடுமையை சித்தர் இருப்பாங்க. அதுல கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, சதாசிவா விசாரணை ஆணையத்தின் முன்னாடி இவர்கள் நேர் நின்று எங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னப்போ இந்த மக்கள் எல்லாரும் நிவாரணம் வாங்கிறதுக்காக இப்படி சொல்றாங்கன்னு சொன்னாம் பாருங்க உத்தமர்கள், அவர்களை எந்த பட்டியலில் வைப்பது? அதுதான் மிகப்பெரிய கொடுமை. இவங்க 12 வயசு தங்கச்சியை 10 பேர் சேர்ந்து கற்பழிச்சிட்டான்னு ஒருத்தன் நிவாரணத்துக்காக சொல்லுவானா? அதில் ஒரு பெண்மணி என்னையும் 5 நாளா அம்மனமா நிக்க வச்சு எல்லாம் செஞ்சாங்க, மாத்தி மாத்தி வன்புணர்வு செய்தாங்கன்னு ஒரு அம்மா நிவாரணம் நீங்க கொடுக்குற 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சத்துக்காக சொல்லுவாங்களா? எனக்கு தெரியலையே. எவ்வளவு இப்படி கூச்சம் இல்லாம சொல்ல முடியுது? அதெல்லாம் தான் கொடுமை. அந்த துயரம் தான் பெருந்துயரம். இல்லப்பா நாங்க தேட போனோம், அவங்க எல்லாருமே மொத்த பேருமா வீரப்பனுக்கு ஆதரவா இருந்தாங்க. இது எப்படி இதுக்கு அனுமதி வழங்கப்பட்டது? இதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? இந்த வரைமுறை இப்படிதான் இருக்கா எல்லா இடத்துலையும்? ஹிட்லர்கிட்ட கூட அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த மனநிலை எங்கிருந்து உருவாகுது? கர்நாடகா பகுதியில் இருந்தவர்கள் மிக கொடுமையாக நடந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் வீரப்பன் தொடர்பான குற்றவாளிகள் என்பதற்காக மட்டும் இல்ல. கர்நாடக அதிரடிப்படை இங்க இருக்கிற எல்லாரையும் தமிழனை தான் பார்த்துச்சு. தண்ணியானா கேட்குறீங்க காவிரியில், நான் தரண்டான்னு சிறுநீரை பிடிச்சு கொடுத்தான் அதை கர்நாடக அதிரடிப்படை சேர்ந்தவன், அது பதிவு இருக்கு. அந்த மனநிலை வேறு. அப்ப தமிழ்நாட்டில் அதிரடிப்படையில் இருந்தவங்களுக்கு இந்த மனநிலை எதனால வருது? ஆள்காட்டிகள் பல பேர் பல விதமா இருந்தாங்கன்னா, பொருளாதாரத்தில் மிக கீழே இருந்த ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய ஒரு சமூகம் எழுந்து வரதை பிடிக்காத பொருளாதாரத்தில் முன்னேறிய சமூகத்தினர் எல்லாரையும் வீரப்பன் சாதியை சேர்ந்த எல்லாரும் வீரப்பனுக்கு உதவி செய்ததா போய் குற்றச்சாட்டு சொல்லி எல்லாரையும் காட்டி கொடுத்தாங்க. அதன் பேரெல்லாம் எளிதாக வீரப்பன் வேட்டை என்ற பெயரில் அதிரடிப்படை எளிதாக ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை கொடுமையாக சித்திரவதை செய்ய முடிஞ்சது. இது எதுல சேர்க்கிறது? இது சமூக நீதி மண்ணுன்னு சொல்றான். இப்ப இவர்கள் எல்லாம் குற்றவாளிகள். அதுக்கு என்ன நம்ம நடவடிக்கை எடுத்தோம்? இதுதான் கேள்வி. நீங்க வீரப்பன் கொன்னுட்டீங்க, அவர் கூட இருந்தவங்களை கொன்னுட்டீங்க. இந்த சமூக குற்றம் புரிந்தவர்கள் சாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் வந்த வன்மத்தை வைத்துக்கொண்டு குற்றமே செய்யாதவனையும் கூட, சிறு குற்றம் செய்தவர்களையும் கூட, இவ்வளோ பெரிய கொடுமையான சித்திரவதைகளை செய்தவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது? சட்டம் அனைவருக்கும் சமம் என்றால் அதுதானே நடந்திருக்கணும். ஏற்கனவே நீங்க கேட்டது போல யானை கடத்தல், தந்த கடத்தல், சந்தன கடத்தல் செய்தவர்கள் ஒருவரும் தண்டிக்கப்படவில்லை. எல்லாரும் சுகபோகமா வாழ்கிறார்கள். இப்ப அண்மை காலமா நம்ம பார்க்கிறோம், செய்த குற்றங்களிலிருந்து தொடர்ச்சியாக தப்பித்து வந்தவன் கூட செய்யாத குற்றத்தில் சிக்க வேண்டிய நிலை நடக்குது. அது நம்ம வாழ்வு அனுபவத்திலையும் நிறைய பார்க்குறோம். அதுபோல எல்லாரும் ஒரு காலத்துல பதில் சொல்லித்தான் தீரணும். அதுக்கு பதில் சொல்லாம யாருமே தப்பிக்க முடியாதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அது சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதுறத நான் மறுபடியும் சொல்றது, நாட் ஈவன் எ சிங்கிள் வேர்டு, நாட் இன் எ சவுண்ட், நாட் ஈவன் எ நாய்ஸ் இஸ் டிஸப்பியர் இன் த யூனிவர்ஸ். எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல உறைந்திருக்கு. ஒன் டே இட் மே பி ரீகால்ட் அப்படின்னு சொல்றான். அது திரும்பி வரும். அப்ப எல்லாரும் அவர்கள் அனுபவித்ததுக்கு செய்ததுக்கு பதில் சொல்லிட்டோம், அல்லது அதை அனுபவிச்சிட்டோம். இந்த நம்பிக்கை இருந்ததுல அதெல்லாம் சிதைச்சதுனால வந்த விளைவு தான். ஒன்றும் கிடையாது நம்ம கேட்கறதுக்கு. இங்க நம்ம தான் மனுஷன் தான் எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான்ல, அதுக்கு அந்த ஆணவம் ஒரு நாள் வீழ்ந்துதான். அது முதுமை அடையும் போது எல்லாரும் உணர்வார்கள். குறிப்பா உங்க புத்தகத்திலேயே நீங்க சொல்றீங்க, இப்போ பேசும்போது கூட சொன்னீங்க, ஒரு 13 வயசு சிறுமி உட்பட பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்கள நீங்க சந்திக்க முடிஞ்சதா? இல்ல, அவங்கள சந்திக்க முடியல. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களை சந்திச்சோம். அவரோட அந்த அண்ணனை சந்திச்சோம், முருகேசன்றவர், அவரை சந்திச்சோம். என்ன சொல்றாங்க? அவரு தான் நடந்தது அத்தனை சொன்னார். அதுலதான் அந்த குடும்பத்துல வெறும் அந்த 13 சிறுமிங்கிறது உச்சக்கட்ட கொடுமை. 70 தாத்தா, அவங்க தாத்தாவுக்கு 70 வயது, மாமா, அப்பாவை கண்ணுக்கு நேராக கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வச்சிருந்து சுட்டு கொண்டு போய் காட்டுல பேசிட்டாங்க. பேப்பர்ல பார்த்து தான் எங்க அப்பா என்னை செத்தாரு, அந்த பேப்பர்ல செய்தி வருது இல்ல, வார இதழில் செய்தி வருதுல்ல, அந்த தேதியை தான் நாங்க அவருக்கு திதி கொடுக்குறோம். எப்ப கொண்டாங்க அப்படின்னு தெரியாது, எப்ப கூட்டு போனாங்கன்னு தெரியாது. அவங்க எங்க அப்பா கொல்ல போறோம்னு முடிவு எடுத்த பிறகு அது வரைக்கும் எங்களை வச்சு அடிச்சுட்டு எங்களை அதுக்கப்புறம் அனுப்பி விட்டாங்க. வீட்டுக்கு போங்க, உங்க அப்பா வருவாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்க அப்பா வரவே இல்லை அப்படின்னு சொன்னார்.
அந்த சிறுமியை சொன்னார், தங்கச்சி இவ்வளவு நடந்துச்சு, அதனால அவங்க அம்மா பைத்தியம் ஆயிட்டாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டாங்க முற்றிலுமாங்க, கடைசி வரைக்கும் மீள முடியல அவங்க. அப்புறம் வாச்சாத்திலே 13 வயது சிறுமி தானே அந்த நாள்ல இது நடந்த போது 91ல அவங்களுக்கு அவங்க இருக்காங்க இப்போ வந்து 55 வயசாயிருக்கு அவங்களுக்கு. அதுக்கு சான்று இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சார், இந்த சதாசிவம் கமிஷன்ல வந்து நிறைய பதிவு பண்ணப்பட்டிருக்கு, நிவாரணங்கள் கொடுக்கப்படணும்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அது கொடுக்கப்படவும் இல்லை. முழுமை ஆமா, ஒரு வெறும் 2.5 கோடியே வந்து ஒருத்தருக்கு செத்து போனவங்க குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு 5 லட்சம் கொடுத்துருக்காங்க, 10 லட்சம் தரணும்னா 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 50 பேருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தோராயமா சொல்றேன். 1000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். 10 கோடியை கொடுக்கப்படல, 7.5 கோடி வெட்டியா தான் இருக்குது. அவ்வளவுதான். நீதியரசர் சதாசிவமும் அதை பத்தி என்ன ஆச்சுன்னு தெரியல, நரசிம்மையாவும் திரும்பி கேட்டாங்களான்னு தெரியல. அப்புறம் வேற அதுக்கு பல முறை தடை வாங்கப்பட்டது. எப்படி தடா கைதிகள் விடுதலை செய்வதற்கு அவர் அப்துல் கரீம் என்பவர், யாருன்னா ஷக்கீல் அகமதோட அப்பா, தடை வாங்கினார். எல்லாரும் சிறையை விட்டு வெளில போலான்ற நிலைமையில தடை வாங்கிட்டார். அந்த 120 தடா கைதிகளும் ஒரு குற்றமும் செய்யல. அதுதான் கொடுமை. அதுல ஒரு 10 பேர் உண்மையிலே ஏதாவது அரிசி பருப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தடானா என்னன்னு தெரியலையப்பா. தடா வந்து பொதுமக்களுக்கு தெரியாது தடானா என்னன்னு. தடா சட்டத்தை அமுல்படுத்துறவங்களுக்கும் தடானா என்னன்னு தெரியாத மாதிரி தான் நிலைமை இருக்கு. தமிழன் 120 பேரும் தமிழன். அப்படிதான் அங்கேயே செத்து போனாங்க. பல பேர் மைசூர் சிறையிலே செத்துட்டாங்க, அண்ணன் மாதேன் அவர்கள் உட்பட. புத்தக வெளியீட்டுலாகலே நீங்க வந்து அந்த நிவாரணம் கிடைக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க. ஆமா. என்ன நினைக்கிறீங்க, வந்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நடந்தால் நல்லது, நடக்க வேண்டும். 2000 அந்த ஆணையம் வந்து அவங்களை சந்திச்சு பதிவு பண்றாங்க. 24 வருஷம் ஆச்சு. அடுத்த தலைமுறை உருவாயிடுச்சு. ஆனா எல்லாரும் அவங்களை இன்னமும் அப்படித்தானே பார்ப்பாங்க. எங்கேயாச்சும் வேலைக்கு போக முடியுமா? அப்புறம் கல்வி கிடையாது. இந்த மனநிலையில எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அடுத்த தலைமுறைக்கு ஒரு அரசு பணியாவது கொடுக்கணும். இதுக்கு முழுக்க முழுக்க நாம தானே பொறுப்பு. சமூகம், அரசு, அதிகாரம் எல்லாத்தையும் தான் பொறுப்பு. அந்த பொறுப்பை மனம் வந்து ஏற்றுக்கணும். இப்போது ஆட்சியில் இருப்பவர்கள் அதையாவது செய்யணும். கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இது அமைக்கப்படுது விசாரணை ஆணையம். அதுக்கப்புறம் அந்த நடவடிக்கைகள் நிதி ஒதுக்கப்படுது. அதை செய்வதற்கு இந்த ஆட்சியில் இருப்பவர்களுக்கு ஒரு தடையும் இருக்க வாய்ப்பில்லை. அதை யாரும் கேட்கவும் போவதில்லை. அப்ப அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இன்னமும் வாழ்வதற்கு எந்த அடிப்படை வாய்ப்பும் இல்லாதவர்களுக்கு இந்த நிவாரணம் உறுதுணையாக இருக்கும். அதனால அந்த கோரிக்கையை இந்த நேர்காணலின் மூலமாகவும் நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் வைக்கிறோம். இது ஒரு தொடக்கம். நம்மாலேயே நடந்துரும்னு நாம் நம்பல எதுவுமே. அதை தொடங்கினா அடுத்தடுத்த அமைப்புகள், மக்கள் நல உரிமை அமைப்புகள், மக்களின் மீது அக்கறை உள்ள அரசியல் அமைப்புகள் இதை முன்னெடுத்து சென்றால் அந்த பகுதி மக்களுக்கு உண்மையாக ஒரு விடியல் பிறக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுதலா இருக்கு. ரொம்ப நன்றி.